சமீபத்துல புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு அரசியல் விமர்சகர் கமலஹாசன் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாருங்க. இனிமேல் அவர் அப்படிதான் சொல்லணும், உலக நாயகன் நடிகர் அப்படின்றதையும் தாண்டி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சார் நான் ஒரு அரசியல்ல குடிமகனா இந்த ஒரு இடத்துல விமர்சனம் பண்றேன். நீங்க எப்படி நாங்க நடிச்ச படத்தை ஆளாளுக்கு விமர்சனம் பண்றீங்களோ அதே மாதிரி நான் அரசியலை விமர்சனம் மட்டும் பண்றேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. வேற என்னென்ன விஷயங்கள் தெளிவா சொல்லியிருக்காரு இந்த ஒரு இன்டர்வியூலன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, சிவப்பு சட்டை போட்டா மட்டும் எல்லாரும் கம்யூனிஸ்ட் ஆகிட முடியாது. தமிழகத்துல தலைமை பொறுப்புக்கு தகுதியான ஆட்கள் வரணும். இன்னும் 4 வருஷம் கண்டிப்பா இந்த ஒரு ஆட்சி தொடரணும்னு யாரும் கட்டாயப்படுத்தவே கிடையாது. நான் பேசினா அது மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்றதுனால பேசுறேன். சட்டத்தை காரணம் காட்டி கட்டாய திருமணம் மாதிரி இன்னும் 4 வருஷம் எதுக்காக இந்த ஒரு ஆட்சியை நம்ம தொடரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வச்சிருக்காருங்க. தங்களுக்கு தேவையான தலைவரை மக்களே தேர்வு செய்யணும். நான் அரசியல் பேசணும் அப்படின்னா அது அரசியலுக்கு வந்துதான் பேசணும்னு அவசியம் கிடையாது. நான் அரசியலை விமர்சனம் மட்டும் தான் பண்றேன். எந்த ஒரு ஆட்சியிலையும் குற்றத்தை தட்டி கேட்கணும் அப்படின்றதுதான் முக்கியம். பிரதமரும் முதல்வரும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய கருவிகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. என்னோட விஸ்வரூபம் படத்துக்கு இஸ்லாமியர்களால எந்த விதமான பிரச்சனையும் வர கிடையாது. அப்ப இருந்த ஆட்சியாளர்கள் தான் பிரச்சனைக்கு காரணம். என்னோட படத்துக்கு வந்த பிரச்சனைக்கு அரசியல் தான் காரணம். விருமாண்டி படத்துக்கும் அரசியல் கட்சினாலதான் ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்ப கூட எனக்கு பல கோடி நஷ்டம் ஏற்பட்டுச்சு. அந்த ஒரு போராட்டத்துல நான் தோத்து போனது உண்மைதான் அப்படின்னு அந்த ஒரு நேரத்துல சொன்னாருங்க. அதனாலதான் இந்த நாட்டை விட்டு நான் போயிடுறேன்னு சொல்லி சொன்னேன். ஜெயலலிதா மரணத்தில் இருக்கிற மர்மத்துக்கு கண்டிப்பா விளக்கம் அளிக்கணும். ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்படின்றது ஒரு எரிமலையோட நுனியை தான் நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ஜல்லிக்கட்டு போராட்டம். இதுக்கு மேல இன்னும் எரிமலையே வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. நான் வரி கட்டுறேன், கரப்ஷன்ல எப்பவுமே ஈடுபட்டதில்லை, இதை தைரியமா சொல்லுவேன். வாக்குகளுக்கு விலை போகும்போது கேள்வி கேட்கிற உரிமை வாக்காளர்களுக்கு இல்லாம போயிடுது. நிகழ்கால அரசியலுக்கு எதிராக தான் நான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கமலஹாசன் சொல்லியிருக்காருங்க. வெறும் கலைஞனா மட்டும் இருக்க முடியாது அப்படின்றத அவரோட கருத்துக்கள் ஆணித்தரமா வெளிப்படுத்தி இருக்கு. இது மட்டும் இல்லாம காலத்துக்கு ஏத்த மாதிரி அரசியல் இயக்கங்கள் மாறணும். அதே மாதிரி மக்களோட தேவைக்கிணங்க சட்டங்களும் மாறணும். ஜாதியை எடுத்துடணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு கொள்கை. ஜாதியே இல்லாத ஒரு சமுதாயம் அமையணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையும் கூடன்னு சொல்லி கமல் சொல்லியிருக்காரு. கொள்கை அப்படின்றது நேரத்துக்கு நேரம் மாறுபடும் சார். மக்களுக்கு ஏத்த அரசியல் தான் தற்போதைக்கு தேவை. அந்த ஒரு இன்டர்வியூல கடைசியா அவர் சொன்ன பாயிண்ட் தாங்க, அரசியலை நான் விமர்சனம் மட்டுமே பண்றேன் அப்படின்றது. அரசியல் விமர்சனம் பண்றதுனால என்னையும் அரசியலுக்கு வர சொல்றது எதுக்குங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க. திராவிட இயக்கங்கள் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காருன்னு சொல்லி கேட்கும்போது அது அவரோட ஒரு கருத்து. ஆனா திராவிடத்தை அழிக்க முடியாது யாருனாலையும். தொடர்ந்து திராவிடத்துக்கு ஆதரவா நான் குரல் எழுப்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. நீங்க தீபால ஒரு பொருட்டாவே சொல்லாதீங்க. அந்த பொண்ணு பேச வேண்டியவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. சின்னமாதான் இந்த அரசையும் கட்சியையும் காப்பாற்ற முடியும் என்பதை நான் உணர்ந்து விட்டேன். நான் இந்த நேரத்தில் நான் போட்டி போடுவதற்கு தயாராக இல்லை. நான் பிற்காலத்திலே நான் போட்டியிடுவேன், பின்னாடி நான் கட்சி நடத்துவேன் அப்படின்னு ஒரு அறிக்கை உங்கள் மூலமாக வருதா வரலையான்னு பாருங்கள்.